திண்டுக்கல் மக்களோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஸ்பாட்டான ஹோட்டல் ஆச்சிஸில் தான் நம்ம இப்போ இருக்கோம். ரீசெண்டாக நம்ம திண்டுக்கல் போனப்போ லஞ்சுக்கு ஹோட்டல் ஆச்சிஸில் பார்சல் வாங்கினோம். நாங்கள் இந்த ஃபுல் பார்பிக்யூ ஃபிஷ் வாங்கியிருந்தோம். இது ஊளி மீனில் செஞ்சுருந்தாங்க. ஃபிஷ்ஷோட சைஸை பார்க்கும்போதே இதை வாங்கணும்னு தோணுச்சு, அதனால வாங்கிட்டோம். அடுத்ததாக இந்த மூளை முட்டை ஃப்ரை வாங்கியிருந்தோம். 8 வருஷமாக இங்கே இந்த டிஷ் எங்களோட ஃபேவரட். அடுத்து இந்த மட்டன் தீக்கறி, கடையில் இருந்தே இந்த டிஷ்ஷு நல்லாயிருக்கும்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு இதை ட்ரை பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த ஹாட் கார்லிக் சிக்கன் வாங்கியிருந்தோம். இதில் மொத்தம் 4 லெக் பீசஸ் வரும். அடுத்ததாக நம்ம திண்டுக்கல்லுடைய ஹீரோ சீரக சம்பா மட்டன் பிரியாணி வாங்கியிருக்கோம். இவங்க எல்லாரையும் பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிடலாம். பிரியாணி நாங்கள் 1/4 படி வாங்கியிருந்தோம். 1/4 படிங்கிறது ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவில் இருக்கும். பிரியாணிலையும் சரி, இந்த தீக்கறிலையும் சரி, மட்டன் பீசஸ் எல்லாம் நல்ல சைஸில் கொடுத்துருந்தாங்க. இதோடு சேர்த்து இந்த மூளை முட்டை ஃப்ரை லெக் பீசஸையும் எடுத்து வச்சு இந்த பிளேட்டை அரேஞ்ச் பண்ணிடலாம். இந்த பிளேட்டை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க சாப்பிடலாம். ஃபஸ்ட்டு இந்த பார்பிக்யூ ஃபிஷ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மீனில் மசாலா எல்லாம் உள்ளே இறங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஜூஸியாக இருந்தது. சென்டர் முள்ளு மட்டும்தான் இருந்தது, அதனால அப்படியே ஃப்ளஷ் எல்லாம் லட்டு மாதிரி வந்தது. 2 பேர் திருப்தியாக சாப்பிட்ற அளவில் இந்த மீன் இருந்தது. பிரியாணி அளவான காரமும் மசாலாவுமா நல்லா இருந்தது. இந்த ஹாட் கார்லிக்கில் கார்லிக்கோட ஃப்ளேவர் ரொம்ப சட்டிலாக சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருந்தது. இந்த மட்டன் தீக்கறி திருவிழா டைம்லாம் விருதில் மட்டன் கூட்டுக்கறி சமைப்பாங்க, அந்த மாதிரி ரொம்பவுமே ஒரு நேட்டிவ் டேஸ்டில் இருந்தது. மூளை முட்டைக்கறியை பற்றி சொல்லவே வேண்டாம், அல்வா மாதிரி இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் யோசிக்காமல் கொடுக்கலாம். ரசம் சோறு இல்லாமல் நான்வெஜ் கம்ப்ளீட் ஆகுமா என்ன? நாங்கள் கொஞ்சம் ஒயிட் ரைஸும் ரசமும் வாங்கியிருந்தோம். அதோட இந்த கூட்டுக்கறியும் வச்சு சாப்பிட்டோம். அந்த காம்பினேஷன் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லான்னு நாக்கு கேட்டுச்சு. ஆனால் நமக்கு வயிறு தான் ஃபில் ஆயிட்டு. இந்த மீனையும் எப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வச்சுருக்கோன்னு பாருங்கள். ஃபைனலாக இந்த ஸ்வீட் பீடா ஹோட்டலுக்கு வெளியே ஒரு சின்ன ஸ்டாலில் இதை சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓவராலாக இன்றைக்கி நாங்கள் வாங்கியிருந்த எல்லா டிஷ்ஷுமே ஒர்த்துங்க. இந்த ஹோட்டல் ஆச்சிஸ் திண்டுக்கல்லில் ஒரு மெயின் ஜங்ஷனான அஞ்சலி பைபாஸில் இருக்குது. கரூர், மதுரை, திருச்சி மாதிரியான மெயின் சிட்டியிலேருந்து வர்ற ரோடை ஜாயின் பண்ணுற இடத்துல திண்டுக்கல் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் இருக்குது. நீங்கள் இந்த ஹோட்டல் ஆச்சிஸில் சாப்பிட்டுருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் உங்களோட ஃபேவரட் டிஷ் என்னங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியான வீடியோஸை பார்க்குறதுக்கு நம்ம ட்ராவலர் சைட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.